உலுக்கிய ஒரு கொலை வழக்கு. தந்தை மகன் 2 பேரும் போலீஸ் கஸ்டடியில உயிரிழந்தது நம்மள எந்த அளவுக்கு துயரத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடந்தது என்ன? இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளி சாட்சியா மாறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த பதிவுல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. 2020 ஜூன் 19 அன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற சாத்தாங்குளம் அப்படின்ற ஒரு பகுதியில கோவிட் காலத்துல போடப்பட்ட விதிமுறையை மீறினதா, அதாவது 8 மணிக்கு மேல கடையை திறந்து வச்சதுனால ஜெயராஜ் அப்படின்றவர் போலீசாரால கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய தந்தை போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவருடைய மகனான பென்னிக்ஸ் என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு போறாரு. காவல் நிலையத்துல போயிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த போலீசால பென்னிக்ஸும் காவல் நிலையத்துக்குள்ள அழைக்கப்படுறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா துணை ஆணையர் கே பாலச்சந்திரன் பென்னிக்ஸ் முன்னாடியே அவருடைய அப்பா கீழே தள்ளி விட்டு அடிக்கிறாங்க. சோ அதை எதிர்த்து கேட்ட பென்னிக்ஸுக்கும் துணை ஆணையர் கே பாலச்சந்திரன் மற்றும் கான்ஸ்டபிள் எம் முத்துராஜ் இவங்க 3 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. போலீஸ் ஏன் எதிர்த்து கேள்வி கேட்கறியா அப்படின்னு சொல்லி இவரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல பூட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இரவு 7:45 இருந்து காலை 3 மணி வரைக்கும் தந்தை மகன் 2 பேரும் போலீசால பயங்கரமா கஸ்டடியல் தாக்குதலுக்கு உட்படுறாங்க. இந்த தாக்குதலால தந்தை மகன் 2 பேரோட உடல்நிலையும் ரொம்ப மோசமாகுது. அதுக்கப்புறம் கோவில்பட்டியில இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில 2 பேரையும் அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 22 அப்போ ஜெயராஜ் இறந்து போறாரு. அவரோட மகனும் அடுத்த நாள் இறந்து போறாங்க. இந்த வழக்கு முதல்ல போக்குவரத்து விதிமீறல் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தந்தை மகன் 2 பேருமே கஸ்டோடியல் விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க. ஆனா டாக்டர் ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தந்தை மகன் 2 பேரோட மரணமும் இயற்கையா ஏற்படல. அதாவது இவங்களோட உடம்பு முழுக்கும் பல்வேறு காயங்களும் பல்வேறு ரத்த கசிவும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு பத்தி சமூக ஊடகங்கள்ல பரவலா பேசப்பட்டதுக்கு அப்புறம் ஜூன் 24 அன்னைக்கு ஒரு ஆணையரையும் 2 துணை ஆணையர்களும் என்ன பண்றாங்கன்னா சஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துல வேலை செஞ்ச மத்த போலீசாரையும் வேற வேற இடத்துக்கு இடமாற்றம் செய்யறாங்க. இது முதல்ல ஒரு சாதாரணமா மரணமா பார்க்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் மக்களோட போராட்டம், சமூக ஊடகங்கள்ல இருந்து வந்த அழுத்தம், நாட்டுல ஏற்பட்ட கோபம், இதனால இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு இந்த வழக்கை தானா எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் CBCID இந்த விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஜூலை 7, 2020 அன்னைக்கு இந்த வழக்கு CBIக்கு மாறுது. CBIக்கு மாறினதுக்கு அப்புறம் 9 போலீசாரை கைது செய்யறாங்க. இந்த வழக்குல முன்னாள் SI பாலகிருஷ்ணன், முன்னாள் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் மற்றும் சில போலீசாரையும் கைது செஞ்சிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 26, 2020 அன்னைக்கு CBI கிட்டத்தட்ட 600 பக்கம் கொண்ட ஒரு குற்ற பத்திரிகையை நீதிமன்றத்துல தாக்கல் செய்யறாங்க. அதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னா தந்தை மகன் 2 பேருமே கஸ்டடியில திட்டமிட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இறந்த நேரம், டாக்டரோட ரிப்போர்ட், சாட்சிகள் அப்படின்னு எல்லாத்தையும் CBI சமர்ப்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த வழக்கு தாமதமாகிட்டே இருக்கு அப்படின்னு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வருத்தம் தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட சில போலீசார்களுக்கு தற்காலிக ஜாமீனும் வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த வழக்குல ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அதாவது முக்கிய குற்றவாளியா கருதப்படுற முன்னாள் ஆணையர் ஸ்ரீதர் நீதிமன்றத்துல ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் அரசு தரப்பு வக்கீலா மாறி மத்த போலீசார் செஞ்ச செயல்களை சொல்ல போவதாகவும் அவரோட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டும் தந்தை மகன் 2 பேருக்கும் நீதி கிடைக்கணும், அதனாலதான் நான் அரசு தரப்பு சாட்சியா மாறுறேன் அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு. இது குறித்து CBI பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு மதுரை மாவட்டம் 1வது கூடுதல் நீதிமன்றத்தோட நீதிபதி வேல்முருகன் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 105 சாட்சிகள்ல 52 சாட்சிகளை விசாரணை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் கிட்டத்தட்ட மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல 3 வருஷமா விசாரணை நடந்துட்டு தான் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு போலீஸே தானா நான் சாட்சியா மாறுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சாட்சியா மாறுறது மூலமா சாத்தாங்குளம் வழக்கு உண்மை வெளிச்சத்துக்கு வருமா? இதுல கைது செய்யப்பட்ட போலீசார் செய்த கொடுமைகள் வெளியே வருமா? அதே நேரத்துல மதுரை நீதிமன்றம் CBI நேரடியா பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல CBI என்ன சொல்ல போறாங்க? இவர் சாட்சியா மாறி இருக்கிறது இந்த கேஸுக்கு உதவுமா
இல்ல இவர் சாட்சியா மாறுறதுனால அவரோட தண்டனை குறையும் அப்படின்றதுனால அவர் சாட்சியா மாறுறாரா, இல்ல இவர் சாட்சியா மாறுறது புதிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துமா, இப்போ குற்றவாளியான ஸ்ரீதர் சாட்சியா மாறுறது இந்த வழக்குக்கு உதவுமா, இல்ல இவரோட தண்டனை குறையும் அப்படின்றதுனால இவர் சாட்சியா மாறுறாரா, இல்ல இவர் சாட்சியா மாறுறது இந்த வழக்குல ஒரு புதிய சூழ்ச்சியா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சிபிஐ இந்த கேஸ பத்தி என்ன பதில் அளிக்கிறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.